எம்படெட் சிஸ்டமில் நம்ம வந்து கீபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கீபேட் அப்படின்றது பாஸ்வேர்டுக்காக யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து மோட்டாரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபார்வர்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு கீபேட் யூஸ் பண்ணுவோம். அப்போ கீபேட் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கீபேட் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். மேட்ரிக்ஸ் கீபேட் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் கீபேடுக்கும் மேட்ரிக்ஸ் கீபேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ மேட்ரிக்ஸ் கீபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 4x4 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ, இது வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டைப்பில் நான் வந்துட்டு எனக்கு வந்து 4x4 அப்படின்றதுனால 16 கீ வந்து இதில் வந்து நான் அப்ளிகேஷன் வைஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்ளிகேஷன்ஸை எத்தனை ஒயரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 ஒயர்ஸில் நம்ம வந்து ரோக்கு வந்து 4 பின் யூஸ் பண்ணுவோம், காலமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பின் யூஸ் பண்ணுவோம். மொத்தம் 8 ஒயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபேடை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கீபேடில் 4 கீ தான் இருக்கும், பட் 4 கீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்புட் அப்படின்றது தேவைப்படும். அப்போ இதே இது வந்து 8 கீ அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து 8 ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் இந்த நார்மல் கீபேடில் பண்ண முடியும். ஆனால் 8 பின்னுங்கிறது நமக்கு வந்து யூஸ் ஆயிரும். அப்போ எப்போவுமே வந்து ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது கீபேடோட கான்செப்ட் வருது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மேட்ரிக்ஸ் கீபேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குறைவான பின் வந்து கண்ட்ரோலரில் இன்டர்ஃபேஸ் பண்ணால் போதும். நம்ம அந்த அப்ளிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அந்த கீபேடில் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துக்க முடியும்.